என் தங்கப்பிள்ளையே, உன்னை ஒருவர் அடிக்கடி பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் உன் பின்னால் வந்து கொண்டிருப்பது யார் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, பொதுவாகவே சில நேரங்களில் நாம் தனியாக சென்று கொண்டிருக்கும் பொழுதும் சரி, சிலரோடு சேர்ந்து சென்று கொண்டிருக்கும் பொழுதும் சரி, சட்டென்று யாரோ ஒருவர் நம் பின்னால் வருவது போல தோன்றும். அது எதுவும் இல்லை என்று தெரிந்தாலும் கூட உன்னுடைய உள் உணர்வு சில நேரங்களில் உன்னை பயம் காட்டும். ஏதோ ஒன்று நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று உன்னுடைய உள் உணர்வு உனக்கு சொல்லும். அப்பொழுதெல்லாம் சில பதற்றமான சூழ்நிலை உன் மனதிற்கு வந்துவிடும். இதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? இது என்னவாக இருக்கும்? நமக்கு மட்டும் ஏன் எப்பொழுதும் இப்படியே தோன்றுகின்றது? ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று பின்னால் யாரோ ஒருவர் நகர்ந்து செல்வது போல இருக்கும். இந்த உணர்வுகள் நிச்சயமாக என் பிள்ளை உனக்கு ஒரு நாள் இருந்தது உண்மை. யாரோ ஒருவர் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த இல்லத்தில் இறந்து போன அவர்களாக இருக்குமோ, இவர்களாக இருக்குமோ என்கின்ற சந்தேகமும் உனக்குள் வந்திருக்கின்றது. சில நேரங்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் மிகுதியான குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி இருக்கின்றது. என்ன செய்வது என்று கூட சில நேரங்களில் உனக்கு தெரிவதில்லை. வெளியில் சொல்லவும் முடியாது. சொன்னால் எல்லோரும் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரியாது. அதனால் தன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை பற்றி யாரிடத்திலும் சொல்லாமல், தன்னை தொடர்ந்து வருவது யார் என்றும் தெரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய இந்த உணர்வுகளை புரிந்து கொண்ட இந்த வராகி உனக்கு இதனை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளைக்கு ஒரு குழப்பம் என்றால் அதனை உடனே தீர்த்து விட வேண்டும் அல்லவா? என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை உடனே தெளிவுபடுத்தி விட வேண்டும் அல்லவா? என் குழந்தையை எப்பொழுதுமே கஷ்டத்தில் வைத்திருக்க கூடாதல்லவா? அதனால்தான் இந்த தாயானவள் உடனடியாக உன்னை தேடி ஓடோடி வந்து அதனை உனக்கு விளக்கி சொல்ல இப்பொழுது முன் வந்து நிற்கின்றேன். இன்னொரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாத ஒரு விஷயம். எத்தனை பேருக்கு தான் மனதில் நினைக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உடனுக்குடன் பதில் கிடைக்கும்? எத்தனை பேருக்கு தான் என்ன நினைக்கிறோம், தனக்கு என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்கின்ற பாக்கியம், அதுவும் தெய்வத்தின் மூலமாக தெரிந்து கொள்கின்ற பாக்கியம் கிடைக்கும் என்று சற்று சிந்தித்து பார். என் பிள்ளை, உனக்கு அது கிடைத்திருக்கின்றது. உனக்கான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. நான் எல்லா விஷயங்களிலும் உனக்கான விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றேன். என்னவென்றும் ஏதென்றும் நீ குழம்புகின்ற நேரத்தில் உன்னை குழப்பத்தில் இருக்க விடாமல் எல்லா விஷயங்களையுமே நான் உனக்கு தெளிவுபடுத்தத்தான் செய்கின்றேன். அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீ வருந்தாமல், எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன். அதனால் உன்னை பின்தொடர்ந்து வருவது எதுவாக இருந்தாலும் அம்மா அதனை பார்த்து கொள்வாள் என்கின்ற நம்பிக்கையோடு இரு. ஆனாலும் உனக்கு அப்படி பின்தொடர்ந்து வருவது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கின்றதல்லவா? ஏனென்றால் உனக்குள் மிக பெரிய பயத்தை காட்டிய ஒரு விஷயம், உன்னுடைய உணர்வுகளை அதிகமாக தூண்டிய ஒரு விஷயம். நீ பயப்படும் பொழுதெல்லாம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் நீ விழி பிதுங்கி நின்று கொண்டிருந்த சில விஷயம். அதை இப்பொழுதே என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அம்மா சொல்வதை கவனமாக கவனித்துக்கொள். இந்த நாளில் உனக்கு நான் இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. எப்பொழுதுமே பய உணர்வோடு இருந்தால் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகள் கூட உனக்கு தீமைகளாகத்தான் தெரியும். அதனால் உன்னை சுற்றி நடக்கவிருக்கின்ற சில நன்மைகளை நான் உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன். நன்மைகளை மனதில் கொண்டு தீமைகளை எல்லாம் நீ வேறறுக்க வேண்டும். உனக்கு நடப்பது நன்மையா தீமையா? உன்னை சூழ்ந்து வருவது நல்ல சக்தியா கெட்ட சக்தியா? இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே,
இந்த நேரத்தில் கூட இந்த விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு விளக்கம் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் உனக்குள் மன கஷ்டத்தை கொண்டு வந்துவிடும். எப்பொழுதும் பதில் தெரியாமலேயே நீ தவித்து நின்று கொண்டிருப்பாய். ஒரு பதற்றமான சூழ்நிலையிலேயே இந்த வாழ்க்கை முழுமையும் வாழ்ந்து முடித்து விடுவாய். எங்கு சென்றாலும் யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் உன் பின்னால் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது உன்னுடைய குலதெய்வம் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த நேரத்தில் இந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக செவி வந்து சேர்ந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை செய்திருக்கின்ற குழந்தை நீயாகத்தான் இருப்பாய். தன்னை சுற்றி வருவதும் தன்னை பின்தொடர்ந்து வருவதும் எப்பொழுதும் நம்மோடு யாரோ இருப்பது போல நமக்கு தோன்ற வைப்பதும் நம்முடைய குலதெய்வம்தான் என்பது தெரிய வரும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் யாருக்கும் எந்த கஷ்டங்களும் வரும். ஆனால் அதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை எப்படியாயினும் வாழ்ந்து நல்லபடியாக முடிக்க முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு இதுபோன்று நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் தெளிவு என்ற ஒன்று இனிமேல் நிச்சயமாக கிடைத்துவிடும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கென்று உன்னுடைய குலதெய்வம் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் இதைவிட வேறென்ன சந்தோஷம் உனக்கு இந்த வாழ்க்கையில் தேவைப்பட போகின்றது? உனக்கான மன நிறைவையும் உனக்கான மன சந்தோஷத்தையும் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். உன்னுடைய குலதெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்க போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை நாம் நிம்மதியாக வாழவில்லை என்றால் நம் குலதெய்வம்தான் நம்மை நினைத்து வருந்துவார்கள் என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் நல்ல திருப்பத்தை கொடுக்கும். உனக்கு மனநிலையில் நல்ல எண்ணங்கள் இருக்கிறது என்றால் அவையெல்லாம் உடனடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்ன கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தோம், அப்பொழுது எல்லாம் உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து ஏதோ ஒரு சக்தி தானே உன்னை மீட்டெடுத்திருக்கின்றது. ஏதோ ஒரு விஷயம்தானே இந்த வாழ்க்கையை உன்னை வாழ வேண்டும் என்று தூண்டி இருக்கின்றது. அது உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். யாரும் இல்லை, எதுவும் இல்லை, எதற்கு இந்த வாழ்க்கை என்றெல்லாம் ஒரு நாளும் நினைத்து நீ புலம்பக்கூடாது. ஏதாவது ஒரு பிடித்தம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு இருக்க வேண்டும். அது எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்ல நிலைக்கு மாற்றி கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இன்று போல உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் என்று வரும் என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிரு. அம்மா உனக்கு அதனை நல்லபடியாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றேன். என்றென்றைக்கும் உனக்கான சந்தோஷத்தை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கின்றேன். இந்த வராகி உன்னோடு பேசுகின்றேன். உன் குலதெய்வம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் என்று எந்த ஒரு தெய்வத்திடம் நீ முறையிட்டாலும் அவர்கள் உடனடியாக உன்னை காண ஓடோடி வருகின்றார்கள். இதைவிட இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன சந்தோஷம் தேவைப்படுகின்றது? வேறென்ன விஷயத்தை இதற்கு மேல் நீ எதிர்பார்க்கின்றாய்? இதற்கு மேலும் என் பிள்ளை வருந்தவோ வாழ்க்கையில் சிந்திக்கவோ ஒன்றும் இல்லை. எல்லாமும் உனக்கான சந்தோஷமான நிலையைத்தான் கொடுக்க போகின்றது என்று எண்ணினால் நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன் கண் முன்னால் தெரிய வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இன்று இந்த வராகி சொன்ன இந்த வாக்கிலிருந்து உன் வாழ்க்கையை நீ காத்து கொள்வாய் என்று நம்புகின்றேன். எதற்கும் அஞ்சாதே. எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காது. உன் குலதெய்வம் அதற்கு ஒருபொழுதும் அனுமதிக்காது. இதை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயமானது. இன்று தெரிந்து கொண்டாய் அல்லவா? இனியாவது கவலைப்படாமல் இரு.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.